பங்குச் சந்தையில் என்பது பணம் சம்பாதிப்பது என்பது மந்திர சாவி மாதிரி. இது ஐயா நினைக்கிற மாதிரி அல்ல எடுக்கலாம், இவ்வளோ போட்டால் இவ்வளோ எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு கணக்கீடு முறை இதுக்கு சரிப்படாது. இதில் எதிர்பார்த்த பணம் 1 லட்ச ரூபா போடுறேன், எனக்கு ஒரு 4 நாளில் எனக்கு 1.5 லட்சம் வேணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கறதுக்கு சந்தை வாய்ப்பு கொடுத்தாலும் நடக்கலாம். ஏன்னா இந்த சந்தை என்பது 6ஐ 100 ஆக்கும், 100ஐ 6 ஆக்கும். ரெண்டுமே நிகழ்வுகள் இருக்குது. வந்து போட்டால் இது கம்மியாக தானே இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு 1 லட்ச ரூபாய் போட்டால் எனக்கு 2-3 நாளில் வந்துடும் நினைக்கிறாங்க. அது ஒரு தவறான கருத்து. இப்போ பரவலாக நம்ம பார்க்குறோம், பங்குச்சந்தை அறிமுகம் அல்லது விழிப்புணர்வு அல்லது ஆலோசனை முகாம், பயிற்சி முகாம், ஒரே நாளில் பங்கு சந்தைகளோடைய பயிற்சி கற்றுக்கலாம் அப்படின்லாம் நிறைய விளம்பரங்கள்லாம் வந்து படுத்தி வராங்க. இது சாத்தியமா? கடன் வாங்கி பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நிறைய பேர் வந்து சின்ன சின்ன இன்வெஸ்டர்லாம் வந்து பண்ணுறாங்க. இது கடன் வாங்கி வந்து பங்கு சந்தை முதலீடு பண்ணலாமா? சரியாது. உங்களுடைய முதலீடு ஏதோ ஒரு வகையில் பெருக்கணும், பங்குச்சந்தையில் தான் வரணுன்றது அவசியம். இப்போ என்ஆர்ஐ வந்து நிறைய பேர் வந்து இப்போ நம்மளுடைய வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க, கேள்வி கேட்குறாங்க, நாங்கள் எப்படி வந்து பங்கு சந்தையில் வந்து பண்ணுறது? கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய இன்று உரையாடுவதற்காக வந்திருக்கிறார் பங்குச்சந்தை விழிப்புணர்வாளர் கோவை விஸ்வநாதன் அவர்கள். வணக்கம் விஸ்வநாதன் சார். வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். உங்களோட உரையாடுறது வந்து ஒரு பெருமையாக நினைக்கிறேன். அதே சமயம் வந்து நம்முடைய நேயர்களுக்கு பங்குச்சந்தை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க உங்களுக்கு வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், என்னென்னா பொதுவாக பங்கு சந்தை அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பொக்கிஷங்கள் அடங்கிய கிணறு. அந்த கிணறுல ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு தேவையான எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ற எண்ணத்தில் வந்து நிறைய பேர் பங்கு சந்தையை நோக்கி வராங்க. இதனுடைய வெளிப்பாடு தான் வந்து பங்கு சந்தைக்கு வந்தவங்க நாங்கள் நஷ்டம் அடைஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பரவலாக வந்து சொல்கிறாங்க. ஸோ பங்கு சந்தைன்னா அடிப்படையில் என்ன புரிதல் இருக்கணும், பங்கு சந்தையில் எப்படி வந்து நடந்துக்கணும், ஒரு தொடக்க நிலையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன சார்? வாய்ப்பு கொடுத்த நியூஸ் கஃபே நிறுவனத்திற்கு மனமார்ந்த நன்றி. தங்கள் வினாவிற்கு கொஞ்சம் தெளிவான பதில் சொல்ல கால அவகாசம் எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் விவரமாக சொல்ல வேண்டிய விஷயம் இது. பங்குச்சந்தையில் என்பது பணம் சம்பாதிப்பது என்பது மந்திர சாவி மாதிரி. இது ஐயா நினைக்கிற மாதிரி அல்ல எடுக்கலாம், இவ்வளோ போட்டால் இவ்வளோ எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு கணக்கீடு முறை இதுக்கு சரிப்படாது. இல்லை, நான் நினைக்கலைங்க. இல்லை, பொதுவாக நீங்கள் கேட்ட கேள்வியின் அடிப்படையில் வாசகர்களுடைய கேள்வி இந்த எதிர்பார்ப்புகளை வராங்கங்கிற நீங்கள் கேட்டதுனால இந்த எதிர்பார்ப்புகளை முதல்ல நம்ம வந்து அதை தவிர்த்துட்டோம். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை ஒரு ஆசிரியர் பயிற்சியாக இருக்கட்டும் அல்லது ஒரு அட்வொகேட் பயிற்சியாக இருக்கட்டும், ஒரு தொழில்நுட்ப ரீதியாகவும் அதுக்கு முறையாக சில ஆண்டுகள் படித்து அனுபவம் பெற்று தான் அந்த தொழிலுக்கு வரும். அப்படி வரபோது இது வந்து பங்குச்சந்தை என்பது அவ்வளவு எளிமையாக பணம் சம்பாதிக்கக்கூட இடம் இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் இதை எளிமையாகவும் ஆக்கலாம் என்பதும் ஒரு கருத்து. அதற்கு அடுத்த உங்களுடைய வாய்ப்பில் நீங்கள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது தெளிவுரையாக சொல்கிறேன். இப்போது இதில் வந்து முறையாக கற்றுக்கிட்டு முறையாக வரவங்க இதுக்கு ஆதாயம் அடையலாம். இதில் எதிர்பார்த்த பணம் 1 லட்ச ரூபா போடுறேன், எனக்கு ஒரு 4 நாளில் எனக்கு 1.5 லட்சம் வேணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கறதுக்கு சந்தை வாய்ப்பு கொடுத்தாலும் நடக்கலாம். ஏன்னா இந்த சந்தை என்பது 6ஐ 100 ஆக்கும், 100ஐ 6 ஆக்கும். ரெண்டுமே நிகழ்வுகள் இருக்குது. நாம் எந்த பங்கில் மூலதனம் செய்கிறோமோ அந்த துறையை முதல்ல அலசி ஆராயணும்.
அந்த துறையில் இருக்கக்கூடிய முன்னணி நிறுவனங்களை தேர்ந்தெடுக்கணும். முன்னணி நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய கேபிட்டலைசேஷன், அதனுடைய பிஇ ரேஷியோ, அதனுடைய அந்த இயர் ஹைலோ, வெறும் கேபிட்டலைசேஷன் மட்டும் பார்க்கக்கூடாது, வெறும் பிஇ மட்டும் பார்க்கக்கூடாது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இதில் பிஇ வந்து சார் 30க்கு கீழே இருக்குது, 10ல் இருக்குது, வாங்கலாமான்னு நினச்சிட்டு ஒரு தவறான அணுகுமுறையில் இங்கே வர்றாங்க. வந்து போட்டால் இது கம்மியாக தானே இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு ₹1,00,000 போட்டால் எனக்கு 2-3 நாளில் வந்துடும் நினைக்கிறாங்க. அது ஒரு தவறான கருத்து. பொதுவாகவே என்னென்னா முறையாக கற்றுக்கிட்டு முறையாக செய்தால் இதற்கான வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய இடம் என்பது என்னுடைய கருத்து. இப்போ எல்லாமே முறையாக கற்றுக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ பரவலாக நம்ம பார்க்குறோம், பங்குச்சந்தை அறிமுகம் அல்லது விழிப்புணர்வு அல்லது ஆலோசனை முகாம், பயிற்சி முகாம், ஒரே நாளில் பங்கு சந்தைகளோடைய பயிற்சி கற்றுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு வார காலத்தில் வந்து பங்கு சந்தையை பயிற்சியில் மூலமாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம், பொருளிடலாம், நிறைய விளம்பரங்கள்லாம் வந்து படுத்தி வராங்க. இது சாத்தியமா? சாத்தியமா என்பதை விட நடைமுறைக்கு சூட் ஆகுமான்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம பங்கு சந்தை எது? சந்தை என்பது ஏற்ற இறக்கங்கள் உண்டு. ஏற்ற இறக்கங்கள் எதன் அடிப்படையில் வருகிறது? உலக காரணிகள், உள்ளூர் காரணிகள். அப்போ உலக காரணிகளை நீங்கள் பயிற்சி என்பது அந்த தொழில்நுட்ப ரீதியாகவும் அடிப்படை ஃபண்டமெண்டலாக தான் சொல்லி தருவாங்க. ஒரு விலைக்கு தகுந்த மாதிரி சார்ட் ஏறும், இந்த சார்ட்டு இந்த அமைப்பில் இருந்தால் இந்த பேட்டர்ன் ஆகும், இந்த பேட்டர்ன் அடிப்படையில் இந்த வேவ்ஸ் வரும், இந்த வேவ்ஸ் இப்படி இருந்தால் இதனுடைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கணும். பயிற்சி தான் தராங்க. பயிற்சி மட்டுமே முழு தீர்வாகாது. உங்களுக்கு என்று சில அனுபவ ரீதியாகவும் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குற போது வர்த்தகராக இருந்தால் டே டு டே அப்டேட் நியூஸ் தெரியணும். அது தெரியாமல் நம்ம நேரடியாக வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பயிற்சி என்பது பயிற்சி, பட்டு ப்ராக்டிக்கலுங்கிறது வேறு, அது தியரி. நீங்கள் ப்ராக்டிக்கலில் சஃபிஷியண்ட்டாக ஒரு குறைஞ்சது ஒரு மாதமாவது பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்கணும். இந்த பயிற்சியின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது நமக்கு எந்த அளவுக்கு அப்ளிகேஷன் ஆகுது, இது நமக்கு சரிப்பட்டு வருமா? அப்போ உங்களுக்கு சில ஐடியாக்கள், ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் கிடைக்கும். அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிஸில் ஒரு 2 ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அந்த 2 ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் அப்ளை பண்ணுற போது அந்த உலக காரணிகள், உள்ளூர் காரணிகளையும் மனசில் வச்சுக்கிட்டு, இதுக்கு இதை அப்ளை பண்ணினால் நமக்கு சக்ஸஸ் ஆகும்ன்ட்டு வரணும். பயிற்சி என்பது 1 மாதமாக இருந்தாலும் 1 வருடமாக இருந்தாலும் பயிற்சி என்பது இது கடல். பங்குச்சந்தை என்பது நிறைய வேவ்ஸு, பேட்டர்ன்ஸு, நிறைய முன்னோர்கள் நிறைய வழிவகுத்து வச்சுருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, இது 1987, 57 வந்து தீர்மானிக்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்திற்கு உண்டான இது வழிகாட்டல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஏஐ வந்துடுது, ஆல்கோ ட்ரேடிங் வந்துடுது, நிறையா சாஃப்ட்வேர்லாம், நிறைய சாஃப்ட்வேர்கள் இப்படிலாம் இருக்கிற போது சில டயத்தில் யாரோ ஒருத்தர் 5 பைசாவில் ஒரு விலையை போட்டு வச்சா அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிக் ஆகி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறது. அப்போ நாம் பார்த்த பயிற்சியினுடைய சாராம்சங்கள் இந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிடுது. செய்தியின் அடிப்படையில் வந்து செய்தியின் அடிப்படையில் எந்த நிகழ்வுகள் வேணாலும் எப்படி வேணாலும் பங்குச்சந்தையை பொறுத்தவரையிலையும் நம்ம பிரேக்கில் காலை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுற மாதிரி பாதுகாப்பாக இருக்கணும். அட் எனி டைம் எனிதிங் மே பி ஹேப்பன்ட் வித்தவுட் அசைனிங் எனி ரீசன். அது ரூமர்ஸாகவும் இருக்கலாம், செய்திகளாகவும் இருக்கலாம். திடீர்னு ஒரு நல்ல நிறுவனம் நல்லா போய்கிட்டே இருக்குது, திடீர்னு ஏதாவது ஒரு விசில் ப்ளோயர் செய்தின்னு வருது, உடனே அந்த ஸ்டாக்கு இறங்குறதுனா அந்த நிறுவனத்தினுடைய இழப்பு இல்லை. அது அந்த செய்தியின் அடிப்படையில் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, அல்லது ஷார்ட் செல்லிங்னு ஒன்று உண்டு. அந்த இடத்துல விற்றுட்டு அப்படி அடித்து கீழே கொண்டு வருது. பங்குச்சந்தையை பொறுத்தவரையிலையும் 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று இன்வெஸ்டர்ஸ், ரெண்டாவது ஆப்ரேட்டர்ஸ், மூணாவது ட்ரேடர்ஸ், தட் இஸ் நம்ம மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ். இந்த இன்வெஸ்டர்ஸுங்கிறது மியூச்சுவல் ஃபண்டு, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இவங்க எந்த ஸ்டாக்காக வாங்குகிறாங்க, எந்த ஸ்டாக்காக விற்கிறாங்கங்கிறது. இந்த ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ். ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸு இந்த ஃபாலோ அப் பண்ணி எப்படியாவது தெரிஞ்சுட்டுருவாங்க. அதே மாதிரி ஒரு டிவியில் ஒரு செய்தி வருதுங்க, இந்த நிறுவனம் இதுக்காக அப்படின்னு போட்டு ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வருது. நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க, அதை போய் வாங்குவீங்க. அந்த நிறுவன செய்தி அங்கே ப்ரிப்பேர் ஆகி அப்ரூவ் ஆகி எடிட் ஆகி வரத்துக்குள்ளேயே இங்கே அது ஏறி இருக்கும். அப்போ ஏறி இருக்கிற போது ஏறின இடத்துல ஒரு நல்ல உச்சத்தில் போய் நீங்கள் வாங்குற போது கீழே வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் அந்த இடத்துல ஒரு செல்லிங் கொடுப்பாங்க. அவங்க விற்றா தான் நீங்கள் வாங்க முடியும். அப்போ நீங்கள் வாங்குற போது அவங்க விற்றுறாங்க.
அப்போ அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க. நீங்கள் அதிக விலைக்கு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல சப்ளை ஜோன்னு சொல்லுவாங்க. அப்போ சப்ளை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது இறங்கும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நான் வாங்கினா இறங்குது, விற்றக்கப்புறம் ஏறுது. எப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நல்லா இறங்கிடுச்சு பேனிக்காய் நல்ல பாட்டம் வந்திருக்கிற போது விற்பீங்க. விற்றோன்னா அந்த இடத்துல டிமாண்டு கிரியேட் ஆகி அவங்களே அதை டிமாண்டை ரைஸ் பண்ணி கொண்டுருவாங்க. மார்க்கெட்டில் சில மேனிப்புலேஷன்ஸ்லாம் இருக்கிறது சகஜம்தான். அப்படி பார்க்குற போது நமக்கு அந்த டெக்னிக்கல் பயிற்சி மட்டும் வச்சுக்காம பயிற்சியுடன் மேலும் நம்மளுடைய பேக் ஒர்க் பண்ணணும். செய்திகள் அப்டேட்டாக இருந்தால் நம்ம ட்ரேடிங் வரலாம். சரி, ட்ரேடிங் இப்படி இருக்குது சார், நீங்கள் ஐயா சொல்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகலான்னா எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுக்கும் நான் ஒரு வழி சொல்கிறேன். எளிமையான முறை. எதிர்பாராத ஒரு செய்திகள். இன்று மும்பை பங்குச்சந்தை 1600 புள்ளி சரிவு, தேசிய பங்குச்சந்தை 350 புள்ளிகள் சரிவு. அப்போ போய் ஒரு 3 மணிக்கு நீங்கள் வாங்குங்க. அப்போ எல்லாம் சரிஞ்சிருக்கு இல்லையா. ஐயா வாரன் பஃபெட் ஐயா என்ன சொல்கிறாரு, எல்லாரும் அழுகிற போது நீங்கள் போய் சரிங்கன்னா நான் வாங்குங்க. முதலீட்டாளர்கள் கவலை வேதனைன்னு சொல்கிற போது அவங்க பங்கு இறங்கியிருக்கு. அப்போ உங்களுக்கு ஆஃபர் ரேட்டில் கிடைக்கிறது, அப்போ வாங்க. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக உங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நம்ம எந்த ஊருக்கு பஸ் ஏறுறோமோ அந்த ஸ்டாப்பிங்கை நினச்சி தான் இறங்கணும். பஸ்ஸு போகும் எல்லா ஊருக்கும், நாம் இறங்க வேண்டிய வந்தால் இறங்கிக்கணும். அதேமாரி இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு என்னப்பா இது ஏறவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சரி, இது ஏறவே இல்லைன்னு நினச்சிட்டு அதுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க. அதுவும் தப்பு. ஒன்ஸ் என்ட்ரி அதுக்கு தகுந்த மாதிரி சில காரணிகள்லாம் ஃபாலோ பண்ணணும். பங்குச்சந்தையில் சாத்தியம் என்பதும் உண்டு, முடியாததும் உண்டு. ஏன்னா தவறான முறையில் போய் அணுகுமுறை பண்ணினா அது நமக்கு நஷ்டத்தை, கேபிட்டல் எரோஷனுக்கு தான் சான்சஸ் உண்டுங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க பங்கு சந்தைங்கிறது வந்து வண்டி ஓட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லி, லோன் வாங்கி வண்டி ஓட்டலாமா? அதாவது கடன் வாங்கி பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நிறைய பேர் வந்து சின்ன சின்ன இன்வெஸ்டர்லாம் வந்து பண்ணுறாங்க. இது கடன் வாங்கி வந்து பங்கு சந்தையில் முதலீடு பண்ணலாமா? சரியாது. பங்குச்சந்தை முதலீடாக இருக்கட்டும், வர்த்தகமாக இருக்கட்டும், உங்களிடம் இருக்கக்கூடிய உபரி பணத்தால் தான் நம்ம செய்யணும். என்னுடைய முதல் கருத்து. ஏன் செய்யக்கூடாது என்பதற்கான விவரங்கள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஸ்டாக்கு ஒரு குறிப்பிட்ட விலையில் வாங்குறீங்க, ஒரு 30,000 ரூபா பணம் இல்லை யார்கிட்டையோ வாங்குறீங்க, இல்லை ஏதோ லோன் போட்டு வாங்குறீங்க, இல்லை குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் வச்சுருப்பீங்க, இன்னும் 3 மாதத்துக்கு இந்த பணம் சும்மா தான் இருக்குன்னு சொல்லி வாங்குறீங்க. உங்களுக்கு சந்தை சாதகமாக இருந்தாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நம்ம சந்தையில் எத்தனை காரணிகளை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த உலக செய்திகள், உள்ளூர் செய்திகள், மேக்ரோ டேட்டா, மைக்ரோ டேட்டா. மேக்ரோ டேட்டானா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் புள்ளி விவரங்கள் அடிப்படையில். மைக்ரோ டேட்டானா ஃபினான்ஷியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது மாதிரி இருக்கும். நாம் வாங்குற நேரத்தில் ஏதாவது ஒரு மைக்ரோ டேட்டா நெகட்டிவ் இம்பேக்ட் வரும். அந்த குறிப்பிட்ட நம்ம ஒரு என்பி ஃபைனான்ஸோ அல்லது வந்து பேங்க் ஸ்டாக்கோ வச்சுருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இறக்கங்கள் ஏற்றங்கள் வரும். அப்போ நம்ம 30,000 ரூபா போட்டதில் ஒரு 5,000 ரூபா காணாமல் போய்டும். அப்போ ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்குள்ளே ஏறாது. அப்போ போய் நம்ம என்ன பண்ணுவோம், நஷ்டத்தில் வைப்போம். அப்போ நஷ்டத்தில் விற்கிற போது மறுபடியும் 5,000 ரூபா கடன் வாங்கணும். எப்பவுமே உபரி பணம் இருந்து இந்த பணம் நமக்கு தேவையில்லை என்றால் தான் முதலீடு செய்யணும். அல்ல ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு, பையன் படிப்புக்கு 10 வருஷம் இந்த பணம் தேவையில்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி முதலீடு செய்யணும். வெறும் பங்குச்சந்தையில் மட்டும் முதலீடு பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு செக்டாரையும் தெரியணும். அதே மாதிரி ஒரு முதலீடு அப்படிங்கிறது பங்குச்சந்தையிலையும் முதலீடு இருக்கணும். கமாடிட்டின்னா தங்கம், வெள்ளி, குரூட் ஆயில் சார்ந்த பங்குகள். அதே மாதிரி பாண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, கவர்மெண்ட் பாண்ட்ஸ், அதுலேயும் முதலீடு பண்ணணும். இதை சரியான விதத்தில் முறையீடு பண்ணணும். அல்லது இதே பங்குச்சந்தையில் தான் நம்ம முதலீடு செஞ்சு வர்த்தகம் செஞ்சு சம்பாதிக்கணுங்கிறது இல்லாமல் நல்ல துறை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. இல்லை நான் அதெல்லாம் வேணாம் சார், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா திங்கள் டு புதன் ஒவ்வொரு வாரமும் பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. அது நம்ம ட்ரேடிங் ஆப்ஸ்லேயே எல்லாத்துலேயுமே சில முன்னணி ட்ரேடிங் ஆப்ஸ் எல்லாமே பாண்டுன்னு இருக்குது. அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா பாண்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அது போஸ்ட் டேட்டட் செக் போட்டு கொடுத்துருவாங்க. அது சாலிடான இன்கம், 3 மாதம் ஒருக்கா வட்டி வந்துடும். உங்களுடைய முதலீடு ஏதோ ஒரு வகையில் இருக்கணும். பங்குச்சந்தையில் தான் வரணுன்றது அவசியம் கிடையாது. இப்போ என்ஆர்ஐ வந்து நிறைய பேர் வந்து இப்போ நம்மளுடைய வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க, கேள்வி கேட்குறாங்க, நாங்கள் எப்படி வந்து பங்கு சந்தையில் வந்து பண்ணுறது அப்படின்னு. இப்போ என்ஆர்ஐ வந்து பங்கு சந்தையில் வந்து இந்திய பங்கு சந்தையில் முதலீடு பண்ண முடியுமா? பண்ணலாம்.
இந்திய பங்கு நான் சொல்கிறது வந்து சிறிய முதலீட்டாளர்கள் சொல்கிறேன். சிறிய முதலீட்டாளர்களும் பண்ணலாம், பெரிய முதலீட்டாளர்களும் என்ஆர்ஐ பண்ணலாம். எப்படி கேட்டிங்கனாக்கா, நமக்கு வந்து பங்குச்சந்தையில் இயங்கக்கூடிய புரோக்கரேஜஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னால் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். டிமேட் அக்கௌண்ட்டு சிடிஎஸ்எல்ல அப்ரூவ் ஆகிறது. அதுக்கு அடிப்படையான கேஒய்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒன்றா ஆதார், பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டினுடைய பாஸ்புக் அல்லது பாஸ்போர்ட். இது வந்து இந்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ள ஆவணங்களாக இருக்கணும். அவங்க இங்கே எல்லாம் இருந்துட்டு வெளிநாடு வேலை நிமித்தமாகவோ அல்லது வேறு ஏதோ சூழ்நிலை வெளிநாட்டில் போனாலும் இங்கே வந்து கணக்கு ஓப்பன் பண்ணி செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி செய்யலாம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து முதியோர்கள், அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு துறையில் அல்லது அரசு துறையிலே வந்து பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணணும், அது எப்படி அப்படின்னு வந்து நிறையா கேட்டுட்ருக்காங்க. அதே சமயம் வந்து பாதுகாப்பான முறையில் வந்து முதலீடு பண்ணலான்னு, அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன செக்டாரில் அவங்க முதலீடு பண்ணால் அவங்களுடைய பணம் பாதுகாப்பாக இருக்கும்? முதலீடு என்பது அடிப்படை காரணிகள், பேராமீட்டர்ஸ்னு வச்சுருக்கு பார்க்கணும். என்னுடைய கண்ணோட்டத்தில் முதலீடு என்று வந்துட்டாலே பங்குச்சந்தையில் தான் பண்ணணுங்கிறது அவங்களுடைய ஆர்வமாக இருந்தால் இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ்லாம் பார்க்கணும். எப்படி பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் எதுவாக இருந்தாலுமே அதில் ஃபண்டமெண்டல்ஸ்ன்னு இருக்கும். ஃபண்டமெண்டல்ஸில் போய் அந்த நிறுவனத்துடைய மதிப்பு, அதனுடைய சாராம்சங்கள், அதனுடைய ப்ரொமோட்டர்ஸ், அது தொடர்ந்து ஒரு 6 மாதத்துக்கு, தட் இஸ் 6 வருஷம் அல்லது 5 வருஷத்துக்கு தொடர்ந்து ப்ராஃபிட்டாக இருக்கணும். சேல்ஸும் ப்ராஃபிட்டாக இருக்கணும், சேல்ஸும் அப்ட்ரெண்டாக இருக்கணும், அது கூட வரக்கூடிய ரெவன்யூவும் அப்ட்ரெண்டாக இருக்கணும். அது மூலம் ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் நெட் ப்ராஃபிட்டும் சைமல்டேனியஸாக இன்க்ரீஸ் இருந்தால் அந்த பங்கில் போய் முதலீடுகள் செய்யலாம். செஞ்சிட்டோம்னா அதோட விட்டுறக்கூடாது. ஒரே பங்குலேயே ஆல் பேக்ஸ் சுட் நாட் பி பிளேஸ்டு இன் ஒன் பேஸ்கட். எல்லா மட்டும் ஒரு பையில் வைக்காதீங்க. 4 செக்டாரை எடுத்துக்கோங்க. 4 செக்டாரில் பகுதி பகுதியாக போடுங்க. அப்போ பகுதி பகுதியாக போடுற போது பேங்கிங் செக்டாரில் ஒரு 25%, மெட்டல் செக்டார், ஐடி செக்டார், இந்த மாதிரி ஃபார்மா செக்டார் பிரித்து போடுற போது இப்போ சமீப காலத்தில் ஐடி செக்டார் வீக்காக இருக்குது. அப்போ மீதி செக்டார் யார்? பேங்க்கு நல்லா இன்றைக்கி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது பேங்க் செக்டார். ஆட்டோ செக்டார் இன்றைக்கி ஜிஎஸ்டினால் அதுதான் ஏறின்னு இருக்கு. அப்போ இந்த ரெண்டும் தூக்கிட்டு வரும்போது தங்கமும் நல்ல அப்டனில் இருக்கிற போது நம்ம ஒரு டைட்டன், மணப்புரம், முத்தூட்டு, இந்த மாதிரி தங்கம் பேசிஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் இப்படி பார்ஷியலாக அனலைஸ் பண்ணிட்ட போது இவர் 3 பேரும் ப்ராஃபிட்டில் இருக்கார். இவர் ஒருத்தர் மட்டும் தான் ஐடி இருக்கார். அப்போ இந்த நஷ்டத்தை அவங்க 3 பேரும் சேர்த்து பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கா, ஸ்டாக்கில் டைவர்சிஃபிகேஷன் மெத்தேடு. இன்னும் ஒரே நிமிஷம் சுருக்கமாக இன்னொன்று ஐடியா சொல்கிறேன். பங்குகளில் மட்டும் டைவர்சிஃபிகேஷன் இல்லை, முதலீடையும் டைவர்சிஃபிகேஷனாக பண்ணலாம். 25% இந்த சொல்கிற மாதிரி நல்ல செக்டார்ஸு, இந்த அடிப்படையில் நல்ல பங்குகளை தேர்ந்தெடுத்து அடிப்படையாக இருக்கணும். ஐடி செக்டார்னால் நம்பர் 1 டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல். அதே மாதிரி பேங்கிங் செக்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்னா ஸ்டேட் பேங்க்கு நம்பர் 1. கேபிட்டலைசேஷன் அதுலேயே உங்களுக்கு டேட்டாவில் வந்துடுது. ப்ரைவேட் பேங்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி இருக்குது. அந்த மாதிரி முன்னணி நிறுவன பங்குகள் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பண்ணணும். அதுக்கு ஸ்கோர் பார்க்கணும். நான் 4 ஃபேக்டர் ஸ்கோர்னு சொல்லுவாங்க, அதை பார்த்துட்டு தேர்ந்தெடுக்கலாம். சரி, இது பங்கு. இது பங்குக்கு பதிலாக பங்கில் 25%, கோல்டில் 25%, பாண்டில் 25%, கரன்சியில் 25%, இப்படி பிரிச்சும் போட்டு முதலீடு செய்யலாம். முதியோர்கள் எங்களை மாதிரி பணி ஓய்வு பெற்றவர்கள்லாம் நான்லாம் அது மாதிரி தான் கடந்த காலத்தில் பண்ணி பலன் பெற்றிருக்கேன். ஒரே இடத்துல போடக்கூடாதுங்க. ஏன்னா ஒரு நியூஸ்னால அது இறங்குற போது நம்ம என்டையர் கேபிட்டல் வந்து கணிசமான சதவீதம் இறங்கிடும். இப்போ நீங்கள் வந்து ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டுன்னு அடிக்கடி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நேற்று ட்ரெண்டாக இருக்கிற ஒரு செக்டாரு ஒரு வீழ்ச்சி அடையும் போது அது எப்போ மீண்டும் வந்து ட்ரெண்டாக வருது, அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து பங்கு வந்து வர்த்தகம் வந்து லாபத்தை நோக்கி போகிறது, அது சாத்தியமா? ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டுங்க. கண்டிப்பாக சாத்தியம் சார். ஏன் சார் இல்லை? இப்போ விஷயம் என்ன கேட்டேன்னா, மேடுன்றதா பள்ளம் இருக்கும் இல்லையா? பள்ளம்ன்றதான் மேடு இருக்கும். நதிகள் வளைந்து தானே செல்வது, நேராக போகிறது நதிகள்.
வாழ்க்கையில் பாதைகளும் வளைந்து தானே போகிறது. அது மாதிரி பங்குச்சந்தையில் ஏற்ற இறக்கங்கள், பாதைகள், வளைவுகள் இருக்கிற மாதிரி பங்குகள்லேயும் இருக்குது. அப்போது ஜிக்ஸாக இருக்கிற போது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு மார்க்கெட்டில் ஒரு டிப்ஸ், ஒரு செக்டார் இறங்குறதுன்னா அதை நம்ம வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கணும். இந்த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அந்த செக்டாரை அனலைஸ் பண்ணணும். அந்த செக்டாரில் இருக்கக்கூடிய துறை பங்குகளை மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்து பண்ணிவிட்டு நீங்கள் முதலீடு செய்யலாம். அப்போது உங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்டு மாறுற போது நெகட்டிவ் ட்ரெண்டு வர்றது நமக்கு ஒரு பையிங் சான்சஸாக எடுத்துக்கணும். அல்லது ஏற்கனவே அந்த ட்ரெண்டில் இருந்திருந்தீங்கன்னா இந்த இடத்துல அக்யூமுலேட் பண்ணணும். டெக்னிக்கல்லாம் பேஸ் பண்ணி அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது, ஒரு லெவலில் இருக்கும். இந்த லெவலை பார்த்து அக்யூமுலேட் பண்ணி பார்க்கும்போது இது அப்படியே மேலே ஏறும்போது உங்களுக்கு நல்ல டபுள் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பங்கை தேர்ந்தெடுப்பு என்பது ஒரு கலை. அதில் சிறந்த பங்கை தேர்ந்தெடுக்க கையாளும் முறைகள் அது ஒரு தனி கலை. எல்லாத்த விட நம்மளுடைய கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது அதை விட சிறந்த கலை. ரொம்ப மிக்க நன்றி சார். இது வரைக்கும் வந்து பங்கு சந்தை தொடர்பான அடிப்படை சந்தேகங்களுக்கு வந்து விளக்கம் அளிச்சிருக்கீங்க. குறிப்பாக வந்து புதிதாக வரக்கூடியவர்களுக்கு வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வாக வந்து இந்த உரையாடல் வந்து அமைஞ்சிருக்கு. உங்களுடைய வருகைக்கு நியூஸ் கஃபே சார்பில் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் சார். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. இன்னும் நிறையா விரிவாக சொல்கிறதுக்கான புதிய கால அவகாசம் இல்லை. மீண்டும் ஒரு சந்திப்பில் இன்னும் தெளிவாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் நன்றி. வணக்கம். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு இது போன்ற பங்கு சந்தை தொடர்பான விழிப்புணர்வை தெரிந்து கொள்ள நியூஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.